சாமி கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாதுமா. யார் வாயில வார்த்தை வாங்கக்கூடாது சார். முடிந்த வரைக்கும் தமிழ்ல யார்ட்டையும் திட்டு வாங்கிறாதீங்க. அது சீக்கிரமாக வேலை செய்கிறது. தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பாலையாவை சொல்லுவாங்க சார். ஒரு டயலாக்கை கொடுத்து பேச சொன்னதுக்கு நெகட்டிவ் டயலாக், ஃபர்ஸ்ட் டயலாக் பேசவே மாட்டேன்ட்டார், முடியாதுன்ட்டாரா. சாமி டிஎம்எஸோட பேட்டியை போய் பாருங்க. என் கதை முடியும் நேரம் இது. அந்த படத்தோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சு. நான் வந்து கஷ்டத்துல இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி 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 தன் வாயில் தானே விழுகிறது. முதல்ல தன் வாயில தானே விழுகிறது நிறுத்தி. எப்பொழுதும் உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், அவர்களுடைய வாயில விழுகவே விழுகாது. உடல் மொழியில் யாரையாவது வசைப்பாடினீர்கள் என்றால் உடனடியாக சனி பகவான் உங்க தொழிலையும் குடும்பத்திலையும் கை வச்சிருவார். கன்னி பெண்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. பரம்பரை சாபமாக மாறிடும். பரம்பரை சாபம். இங்க சுக்கிரனும் சந்திரனும் வந்து விடுகிறார்கள். பரிவேடன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதான் விஷயம். கணவர் வந்து ஏதோ ஒரு வகையில கவனிக்கல, இல்ல மாமியார் திட்டுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பெண் அழுது கொண்டே இருக்கிறார். 5வது மாதமும் 6வது மாதமும் ஒரு பெண் அழுது விட்டால் அந்த குழந்தை உடல் ஊனமாகவோ அல்லது ஆட்டிசத்திலோ பிறக்கிறது. ஒரு அம்மா வந்து எந்த சூழ்நிலையும் தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டாம் என நினைக்க மாட்டார்கள். அப்படி நினைக்கும் அளவுக்கு நீங்கள் நடந்து விட்டால் ரிஷபானந்தர் அல்ல, சிவபெருமானே இறங்கி வந்தா கூட இந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு முடியும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தந்தையார் கண்ணீர் விடுற மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க. அடுத்து பிச்சை தான். குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாதுமாங்க. இந்த வார்த்தை ஒருத்தவங்க வாயில வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்க லைஃபே டேன் ஆகுது சாமி. எவ்வளவு பெரிய ஆளும் டக்குன்னு கீழே வந்துடுறாங்க. யார் வாயில வார்த்தை வாங்கக்கூடாது சார். அதாவது நான் ரொம்ப நல்லா இருந்தேன், ரொம்ப நல்லா வாழ்க்கை போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சர்க்கிள் தொழில வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அட்டி பயங்கரம் சார். ஆர்டரே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, முதல் 2 படம் நல்லா பண்ணிட்டேன் சாமி, 3வது ஒரு அருமையான கதை எழுதி வச்சுட்டு ப்ரொடியூசர் தேடுறேன், இந்தா கூப்பிடுறேன் அந்த கூப்பிடுறேன்றாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஒருத்தர் சாமி, அவரே ஒருத்தருக்கு ஒரு 6000 ரூபா தரல. தேவைப்படுறப்ப அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ அவசர ஆப்ரேஷனு, தர வேண்டிய பணத்தை தரல, சத்தம் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸில் வார்த்தை விட்டு போயிருக்காரு. மிகப்பெரிய ப்ரொடியூசர். சட்ட எல்லா படம் ஃபெயிலியரே கீழே விழுந்துட்டார். அப்படியே உணவு கீழே விட்டு போயிடும் சாமி. அதான் சாமி வாலி ஒரு வார்த்தை சொல்லுவார், தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க வந்து தமிழ்ல வாழ்த்துறதும் தமிழ்ல திட்டுறதும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சாமி. தமிழ் எழுத்துக்களுக்குள்ள இந்த ஒளி ஓசை அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து தமிழ் எழுத்துக்களும் சரி, சமஸ்கிருத எழுத்துக்களும் சரி, மந்திரங்கள்லாம் படிக்கிறோம்ல, மந்திரம் அப்படிங்கிறது என்ன சாமி? ஒரு சொல்லுடன் இன்னொரு சொல் சேருகின்ற ஓசை தானே மந்திரங்கள். ஸோ இந்த எழுத்துக்களுக்குள்ள இந்த ஓசைகள் இருக்கிறது. நம்ம வந்து இப்போ தமிழ் எழுத்துக்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் வாழ்த்தி பாடினீங்க, வாழ்த்தி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக நடக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம், தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம், வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயம் வச்சுருக்கோம். நீங்கள் தமிழ் மாதிரி ஒரு நிறைவான ஒரு மொழி அப்படிங்கிறது இல்லை. இந்த மொழியில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இது ஒரு தேவ மொழி. நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிற மொழிகள்லாம் பிறப்பதற்கு முன்பாக இந்த தமிழ் வந்து பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது நம்ம மொழியின் பெருமைக்காகவோ நம்ம தமிழன்னு சொல்றதுக்காகவோ இதை நம்ம சொல்லலை. தமிழ்ல நீங்க வந்து இந்த வார்த்தைகளை வாங்குறீங்க, திட்டு வாங்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல ஒருத்தனை திட்டுறதுக்கும் தமிழ்ல ஒருத்தனை திட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல அவங்க பொலைட்டெல்லாம் சொல்லுவாங்க, ப்ளீஸ் கெட் அவுட்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப கம்மியாவே போயிடும். ஆனா இந்த
ஓசைகள் அப்படிங்கிறது இது எல்லா மொழிக்கும் உண்டு, தெலுங்குக்கு உண்டு, கன்னடத்துக்கு உண்டு. ஒரு சில ஓசைகள் இன்னொரு சில ஓசையோடு சேரும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை மிக மோசமாகிறது. முடிந்த வரைக்கும் தமிழ்ல யார்ட்டையும் திட்டு வாங்கிறாதீங்க, அது சீக்கிரமாக வேலை செய்கிறது. ஏன்னா இதை வாலி சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி அதை சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்லியிருப்பார், என் வீட்டுக்கு தகுந்த ஒரு புத்தகம் எடுத்துட்டு வந்தாப்புல, அடுத்தது நீ டைரக்டர் ஆயிடுவ அப்படின்னு, அடுத்து டைரக்டர் ஆயிட்டாப்ல, அடுத்து இன்னார் வந்தாப்புல அப்படின்னு சொல்லி அதில் இந்த வீடியோ சொல்லிட்டே வருவார். நீங்க தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பாலையாவை சொல்லுவாங்க சாமி. ஒரு டயலாக்கை கொடுத்து பேச சொன்னதுக்கு நெகட்டிவ் டயலாக், ஃபர்ஸ்ட் டயலாக் பேசவே மாட்டேன்ட்டாரான், முடியாதுன்ட்டாரான். ஃபர்ஸ்ட் டயலாக் நெகட்டிவா கொடுத்து நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாரான். சாமி டிஎம்எஸோட பேட்டியை போய் பாருங்க, என் கதை முடியும் நேரம் இது, அந்த படத்தோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சு. நீங்க ரொம்ப என் வாழ்க்கையில துக்கமா இருக்கு, ரொம்ப துயரமா இருக்குன்றவங்க பாருங்க, இந்த அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருப்பாங்க, நான் வந்து கஷ்டத்துல இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி 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 தன் வாயில் தானே விழுகிறது. முதல்ல தன் வாயில தானே விழுகிறது நிறுத்தி நெகட்டிவா பேசுறது, நெகட்டிவா பேசுறது. நீங்க அடுத்தவங்க வாயில விழுகிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல தன் வாயில தானே விழுகிறது. நீங்க பேசும்போது இப்ப நான் யார்கிட்ட போன் பேசினாலும் சரி, நான் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வைப்பேன், மகிழ்ச்சி அப்படிம்பேன், நன்றி சார் மகிழ்ச்சி, கூப்பிட்றேன் சார் அப்படிம்பேன், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இவ்வளவுதான். நீங்க பேசும் பொழுது பாசிட்டிவா பேச பேச அது வேற லெவலுக்கு வந்துடும். நீங்க எவ்வளவோ பாடல்கள் எல்லாம் டிஎம்எஸ் பாடியிருக்காரு, அவர் நிறைய சோக பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. ஆனா அவரே தன்னோட பேட்டியில சொல்லியிருப்பார், நான் ஒரு ஆசை இல்லாத ராஜா அந்த பாட்டையும் பாடினாரு. என் கதை முடியும் நேரம் இது, அதுல டி ராஜேந்திரோட வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு டிஎம்எஸோட வாழ்க்கை முடிஞ்சுட்டு. தமிழ்ல நீங்க வந்து ஒரு பாடல் கேட்குறீங்க, இல்லை நீங்க வந்து ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்த படிங்க சாமி. எப்பொழுதும் உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், அவர்களுடைய வாயில விழுகவே விழுகாது. நம்பர் ஒன் இதுதான், நம்பர் ஒன் இதுதான். அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு சாமி. நீங்க நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்து அவர்கள் உங்களை நேர்மையற்ற முறையில் பேசினார்கள் என்றால் அது பழிக்கவே பழிக்காது. இயற்கை தான். நீங்க நடுநிலையாளர் யாருன்னா கடவுள் தான், இயற்கை தான், பிரபஞ்சம் தான். நீங்க அவர்கள் வந்து உண்மையிலேயே அவங்கள பாதிப்படைய வச்சிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வந்து என்னால் வர முடியாது, ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் உங்களை நம்பி தான் இருக்கிறார். அந்த மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல, உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு தரித்திரம் தீராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை எப்போ உங்க வாயிலிருந்து வந்ததோ, இதை ஆக்சுவலா வந்து நானே சில நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் பேச மாட்டேன், இருந்தாலும் அந்த மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். எந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அடுத்து நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க. அவங்க 1000 ரூபாய் தான் கேட்குறாங்க. நான் சில பேர் வந்து நம்ம கிட்ட யாசகம் கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்கும் பொழுது கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்லாம் ஒரு சிலர் கமெண்ட்லாம் வரும். அப்போ நான் சொல்லுவேன், 100 ரூபாய் வாங்கிட்டு போய் நான் கோடி சொன்னா போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் சாப்பிட்டு விடுங்க அப்படின்ட்டுவோம். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள பத்திரமாக பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அதே போல ஒரு தொழிலாளி முதலாளியாக மாற வேண்டுமெனில் அவர் முதலாளி இடத்துல இருந்து சிந்திக்கணும். அதான் விஷயம். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் முதலாளியை குறை சொல்லி அவர் ஒன்றும் வீணா போயிட மாட்டார். ஒரு சுச்சுவேஷன், உண்மையிலேயே அந்த சுச்சுவேஷன் சரியாக இருந்து அவர்கள் வாழ்க்கை இழக்கிற மாதிரி. சில பேர் வேலை செஞ்சா கூலி கொடுக்க மாட்டாங்க. சில சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க சாமி, தனக்கு ஒரு வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் கஷ்டப்பட்டு கட்டி தன் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு கட்டினதுக்கு அப்புறம் சரிப்பா ரொம்ப இதில் தர்றேன், கிரக பிரவேசத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது, பண்றதை பார்த்துக்க அப்படின்னு சொல்றது. தனக்காக உழைத்தவர்கள், தனக்கு கீழ் இருப்பவர்கள், தனக்காக உண்மையாக இருப்பவர்களிடம் நீங்க வார்த்தைகளை வாங்கினால் உங்கள் வாழ்க்கை அதோடு நின்று விட்டது. உங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நீங்க நியாயமா நடந்துங்க. போதும். உங்ககிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு, உங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம், அந்த டிரைவர் மகனுக்கு ஒரு பிறந்த நாளோ மகளுக்கு ஒரு பிறந்த நாளோ அல்ல அவங்க ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் பாராட்டி அனுப்புங்களேன். உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா, ரொம்ப நியாயமா நேர்மையாக என்கிட்ட உழைக்கிறாரு, நீ நல்லா படிராஜா, உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, உங்க அப்பா நல்லா உன்னை படிக்க வைக்கிறாரு, 2 வார்த்தை ஒரு பையன் முன்னாடி அப்பாவை பெருமையா பேசிட்டீங்கன்னா அவர்கள் காலம் பூரா உங்களுக்காக அடிமையாக இருப்பார். அந்த 2 நல்ல வார்த்தை வாங்குறது தானே சாமி இருக்கும். நல்லா வேலை செய்யற, பரவாயில்ல, நீ நல்லா உழைக்கிற, உன்னால் நான் நல்லா தான் இருக்கேன், மனம் திறந்து சொல்லி தான் பாருங்களேன். இவங்க இல்லாமல் என் நிறுவனம் இல்லை, தொழிலாளர்கள் இல்லாத நிறுவனம் இல்லவே இல்லை, வளரவே வளராது. நீங்க A2Bல பாருங்க, கொரோனா காலத்துல அத்தனை பேர்த்துக்கு நான் சம்பளம் கொடுத்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ A2B இன்னைக்கு இன்னும் வாழ்வாங்க, எத்தனையோ நிறுவனங்கள் காணாமல் போய்விட்டது. ஆனால் A2B இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கிறது காரணம் அவங்க கஷ்ட காலத்துல நம்ம யாரோடு பங்கெடுத்துக் கொள்கிறோமோ அதுதான். கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த உடல் கூனி இருக்கு இல்லையா, ஆமா, கூனி சகுனி இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா,
இயற்கையே அவர்களை வளைத்து விட்டது. அவர்களிடம் வார்த்தைகளை வாங்கி விடாதீர்கள். ரொம்ப வயதானவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூனியே நடப்பாங்க, நேரா நிமிந்தா, முதுகுத்தண்டு நேராக இருக்காது, கொஞ்சம் அப்படி கூணலா இருக்கும். இதை வந்து நம்ம உடல் மொழியில அவர்கள் நம்ம எதுவும் சொல்லலை, அது இயற்கை அவர்களுக்கு கொடுத்தது, அவர்களும் இயற்கையும் சார்ந்தது. அவர்கள் வாயிலிருந்து நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை வாங்கிவிட்டால் உடனடியாக அதை வந்து பழித்துவிடும். நல்ல வாழ்த்தையாக, வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நல்ல வாழ்த்தாக வாங்கி கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவானுடைய அதிகம் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள். நீங்க தொழிலாளர்களும் சனி பகவானுடைய ஆதிக்கம். இந்த உடல் சகுனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சகுனியே கூனியே இருந்தார், கூனி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த 2 கேரக்டர் நம்ம தமிழக மக்கள் மறக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சனி பகவானின் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. அதே போல நீங்க உடல்ல ரொம்ப அப்நார்மலா இருக்கிறவங்க, உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரம் குறைவாக இருக்கிறவங்க, நீங்க வந்து உடல் வந்து கொஞ்சம் ஷேஃபா, அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கம் ராகுவுடைய ஆதிக்கம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா அவங்கள போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க கூடாது. உடல் ஊனமுற்றவர்களும் சேர்த்துக்கலாம் இதுல. இதுல வந்து மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள் அதில் சேர்த்துக்கலாம். அவங்கள வந்து அவர்கள் இருக்கும் பொழுதோ இல்லாத போதோ கிண்டல் செய்யக்கூடாது. ஏன்னா சாட்சியாக பிரபஞ்சம் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க அவர் அங்க இல்லை, ஆனா அவரை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அந்த எண்ண அலைகள் போய் அவரை சேரும். நம்ம ஏன் சாமி அவங்கள போய் பேசிட்டு இருப்பானே, நமக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, இருக்கிற வேலையை போய் பார்க்கலாம். உடல் மொழியில் யாரையாவது வசைப்பாடினீர்கள் என்றால் உடனடியாக சனி பகவான் உங்க தொழிலையும் குடும்பத்திலையும் கை வச்சிருவார். நீங்க கீழே வந்தவங்க எல்லாரும் வாழ்க்கையும் பாருங்க, அவர்கள் உடலில் யாரையாவது கிண்டல் செய்திருப்பாங்க. நீங்க வந்து அவங்க இல்லாத போது அவர்களுடைய உடலை வச்சு கிண்டல் பண்றது, அடுத்தவங்ககிட்ட நக்கலா பேசுறது. அவங்க சில பேர் வந்து டீசெண்டா ஒரு இடத்த சந்திச்ச சாமி, நடக்க முடியாத ஒரு அன்பர் நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அம்மா குப்பையை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல் பக்கத்துல கொட்டிடுறாங்க. அந்த அன்பர் வந்து கேட்கிறாரு, ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு. அந்த அம்மா, நான் நின்று பார்க்குறேன், அத்தனை வசைப்படுறாங்க அவங்கள. நீங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, அவர் வந்து 2 காலம் நடக்க முடியாத ஒருத்தர், அப்படி சண்டைக்கு போகிறாங்க. அவர் வந்து அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவர் நிறைய சாபம் கொடுக்குறாரு, உன் குடும்பம் நல்லா இருக்காது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அந்த அம்மா வந்து திரும்ப திரும்ப சாபத்தை வாங்குறதுக்காகவே அவர்கிட்ட போய் மம்பிழுக்கிறாங்க. அப்போ இயற்கை என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்க மீண்டும் மீண்டும் அந்த சாபத்தை வாங்கி வேலை வராமல் இருக்கிறதுக்காகவே அவங்ககிட்ட போய் நம்ம அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். சரிப்பா, நான் தெரியாம கூட்டிட்டேன், சரி நாளிலேருந்து இங்கே கொட்டலைன்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சு வச்சு. சில இடங்கள்லாம் தெரியாம பண்ணிட்டேங்க, பார்த்துக்கலாங்க, நாளிலேருந்து செய்யாம விட்டுறாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர்களிடம் ஏன் நம்ம போய் சண்டை போடுறோம்? நமக்கு கீழே இருக்கிறவங்க சண்டை போடும்போது நம்ம என்ன பண்றோம், கர்மாவை நிறைய வாங்கிக்கிறோம். சனி பகவான் அப்படியே அங்கே ருத்ரதாண்டம் வந்து ஆடுறார், ஏய் பார்த்துக்கிட்டியா அப்படி நீயா நானா வச்சுக்கலாமா அப்படின்னு சனி பகவான் வந்து விளையாடுறார். அப்புறமேல் நம்ம அந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு நல்லது நடக்கல, இந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல கன்னி பெண்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. பரம்பரை சாபமாக மாறிடும். பரம்பரை சாபம். இங்க சுக்கிரனும் சந்திரனும் வந்து விடுகிறார்கள், பரிவேடன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதான் விஷயம். நீங்க வந்து சந்திரனுடைய துணை கிரகமான பரிவேடன்ற துணை கிரகம் இங்கே இயங்குகிறது. ஒரு கன்னி பெண்ணை பற்றி தவறாக பேசுவது, அந்த பெண் இருக்கும் பொழுதோ இல்லாத போதோ, சாமி அதாவது எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு அது ஒத்தம் இல்லை. இப்போ ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் என்ன லவ் பண்ணலன்னா அந்த பொண்ணு கெட்டவன்னு சொல்லிடுறது. இது வந்து நிறைய பேர் இதை செய்வாங்க. அவளை பற்றி தெரியாதா எனக்கு, நான் அங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் பேசவே கூடாது. அடுத்தவர்களை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இந்த அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாகவே பார்ப்போம். இதில் கன்னி பெண்களை பற்றி நீங்கள் தவறாக பேசினால் சந்திரனும் சுக்கிரனும் உங்களை நிச்சயமாக பாதிப்படைய செய்வார்கள். சந்திரனுடைய காரகத்துவம் எல்லாம் இங்க வரும். நீங்க அந்த கன்னி பெண்களை கேலி செய்தவர்கள், கன்னி பெண் வாயில் விழுந்தவர்கள், சாபம் வாங்கியவர்கள், நீங்க இந்த கல்யாணத்துக்கு எடுத்து விடுறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பாங்க. விசாரிக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் ஏதோ வேற ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகக்கூடாம இவர் பண்ணிடுவார். இந்த சாபமாக மாறி அப்படியே வந்து இவரோட பொண்ணுக்கோ இவரோட தாயாருக்கோ கை வச்சிடும். உடல் அப்படிங்கிறது உடல், மனம், தாயார், மகள், இதெல்லாம் சந்திரனுக்கு இதெல்லாம் வேலை செய்யுமா? சந்திரனுடைய காரகத்துவம் எல்லாம் கை வச்சிரும், சுக்கிரனுடைய காரகத்துவம் எல்லாம் கை வச்சிரும். சுக்கிரன் பணம், பொருளாதாரம், உல்லாசம், சல்லாபம், பூ, ஸ்வீட்டு, மனமகிழ்ச்சி, மனம் விட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் கை வச்சிரும். நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் தெரியவில்லை அப்படிங்கிறதா விஷயம். அதே போல விபத்தில் பாதிக்கப்படும் பொழுது விபத்து நடக்குது, அந்த விபத்தை பற்றி தெரியாமல் அங்க இருக்கிறவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. விபத்துல ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார், இல்ல விபத்துல போய் ஒருத்தர் பாதிக்கப்படுறார், இல்ல ஒரு உறுப்புகளை இழக்கிறார் அப்படின்னா நீங்க வந்து அதை பத்தி தெரியாம
முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் தெரியாம அவருடைய அந்த விபத்தில் மரணமடைந்தவர்களின் வீட்டில் அவருடைய வாயில் விழுகக்கூடாது. நீங்க வந்து அவனை பத்தி எனக்கு தெரியாதா, அவன் குடிச்சிட்டு போய் விழுந்து செத்துருப்பான், அந்த மாதிரிலாம் போய் அடுத்தவங்கிட்ட போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவங்களை எவ்வளவு காயப்படுத்தும். அவன் நியாயமா கூட போயிருக்கலாம், விபத்து நடந்திருக்கலாம், இல்ல நியாயமாவே போய் கீழே விழுந்து கை கால் போயிருக்கலாம். எது நடந்தாலுமே ஒரு மரணித்த பின் பேசுறது தப்பு தானே. பேசுறது தப்பு தான். மரணமடைந்தவர்களை பற்றி பேசுவதே தவறு. அதிலும் விபத்தில் மரணமடைந்த வீட்டாரின் வாயில் விழுந்தால் செவ்வாய் வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாம் அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த உடனே அதே போல விபத்துகள் இவர்களுக்கு நடக்கும். மண் மனை இதுல பிரச்சனைகளை உண்டாக்கும். சண்டைகள் சச்சரவுகள் தொடர்ந்து குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும். கர்ப்பிணி பெண்களோட வாயில விழுகக்கூடாது. அதாவது அவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பழைய வீடியோவில் போன கிளாஸில் இதெல்லாம் கூட சொல்லியிருக்கோம். ஒரு பெண் 6 மாதத்தில் ஒரு தாய் அழுதால் அந்த குழந்தை நிச்சயம் ஆட்டிசத்தில் பிறக்கும். நீங்கள் வந்து இந்த 6ஆம் சில பேர் வீட்டில் சண்டை நடக்கும். இந்த மாசமாக இருக்கும்போது அந்த பொண்ணு அழுகும். கணவர் வந்து ஏதோ ஒரு வகையில் கவனிக்கல, இல்லை மாமியார் திட்டுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பெண் அழுது கொண்டே இருக்கிறாள். 5வது மாதமும் 6வது மாதமும் ஒரு பெண் அழுது விட்டால் அந்த குழந்தை உடல் ஊனமாகவோ அல்லது ஆட்டிசத்திலோ பிறக்கிறது. 100% ராகு கேது தோஷத்துடன் பிறக்கிறது. கர்ப்பிணி பெண்ணோட வாயிலிருந்து நீங்கள் ஏதேனும் சாபம் வாங்கினால் சாமி, அதாவது தேவையே இல்லை, இது எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். ஆனாலும் வேணும் வாலண்டியரா போய் சாபத்தை வாங்குறது. கணவனாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணின் வீட்டாராக இருந்தாலும் சரி, அந்த பெண் ஒரு பெண் தன் இன்னொரு குழந்தையை சுமக்கும் பொழுது தயவு செய்து அவர்கள் வாயில் விழுந்து விடாதீர்கள். அதுக்காக அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படி நான் சொல்ல வரல. இயற்கை நியாய தர்மத்தை பார்க்கிறது. இயற்கைக்கு தவறாக இருந்தால்தான் தண்டிக்கும். அதே போல திருநங்கையோட வாயில விழுகவே கூடாது சாமி. நீங்க வந்து அவங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க, நிறைய வந்து வன்முறை பண்ணி காசு கேட்கறாங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும், நானும் எவ்வளவோ இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். இயற்கை அவர்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறது. நீங்க ஒரு 10 ரூபா கொடுக்கறனால ஒன்றும் குறைஞ்சு வர மாட்டீங்க. அதனால ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வரலாம். சில இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ரகலையெல்லாம் பண்றதை கூட நான் பார்த்துருக்கேன். என்ன சாமி நீங்க போய் 10 ரூபா கொடுக்குறீங்க, 50 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க. பட் இயற்கை அவர்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறது. அவர்களிடம் நீங்கள் மெதுவாக கடந்து செல்வது நல்லது. நீங்க அவங்ககிட்ட சண்டை போட்டோ அவங்க வாயில விழுந்தோ அந்த மாதிரி, அதாவது உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா இயற்கை அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அதுல எந்த தப்புமே இல்லை. இயற்கை சாட்சிநாதராக அங்கே நிற்கிறது. அவர்கள் நீங்கள் நல்லது செய்து உங்களை அவங்க ஏதாவது திட்டினாங்கன்னா 100% அவங்களுக்கே திரும்பி போயிடும். திருநங்கைகளே மீண்டும் பாதிக்கப்படுறாங்க. ஒருவேளை நீங்க அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுறாம ஏதாவது ஒன்று பண்ணி அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏதேனும் இடையூறுகளை ஏதேனும் ஏற்படுத்தி அவர்களை உடல் மொழியில் ஏதாவது சீண்டி அவர்கள் உங்களுக்கு மனதார வயிறெறிஞ்சு சாபம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல சாமி, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துருக்கேன். பஸ்ஸில் ஒரு அம்மா காசு கேட்டு வந்தாங்க, சும்மா தான் கேட்டு வர்றாங்க. இந்த அம்மா டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருச்சு. அந்த திருநங்கை சொல்லிட்டு போன வார்த்தை, என்ன மாதிரி உன் குடும்பத்தில் ஒருத்தர் வந்தால் தான் என் வழி தெரியும், நிச்சயம் குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும்னு போனாங்க. நான் கூப்பிட்டு அவங்கள சொல்றேன், அம்மா சாபத்தை வாபஸ் வாங்கி தெரியாமல் சொல்லிட்டாங்க. இல்லை சாமி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு போனாங்க. அது சாமி அவங்க வந்து நம்ம அவங்களுடைய உலகத்துக்குள்ள போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க காலில் நின்று பார்த்தா தான் வழி தெரியும். அவங்க காலில் நின்று பார்த்தா அவங்க வலியும் வேதனையும் வேற. அதெல்லாம் நம்ம உணர்றோம். அதை அவங்க வெளியில பார்த்தா அவங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்துல அவங்க வந்து அப்படிலாம் நடந்துக்க வேண்டியது இருக்குது. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய வாயில விழுகாதீங்க. ஏன்னா அவர்கள் தான் அர்த்தநாரீஸ்வரன். ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன், அபயங்கள் தான் ஒன்று சொன்னானவன் அப்படின்னு சொல்லுவார் கண்ணதாசன். ஸோ அவர்கள் ஆண் பாதி பெண் பாதியாக நிற்கிறார்கள். அவர்களை அர்த்தநாரீஸ்வரராக பார்த்து விடுங்கள். உங்ககிட்ட ஒருவேளை அவங்க 50 ரூபா கேட்குறாங்க, உங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா, எங்கிட்ட இவ்வளோதாம்மா இருக்குது அப்படின்னா கம்முன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இப்போ கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. எக்காரணம் கொண்டும் திருநங்கைகள் வாயில் விழ வேண்டாம். தாய் அல்லது தந்தை வாயில விழுந்துட வேண்டாம். உண்மை சாமி. அவங்க வாயில விழுக நொந்து வார்த்தை பேசிடக்கூடாது. தாயார் நொந்தால் வேறு மாறையும், தந்தையார் நொந்தால் வேறு மாறையும் இது வேலை செய்கிறது. தாயார் வயிறறிந்து சாபம் கொடுத்தால், தாயார் ஒரு மகனையோ மகளையோ, அதாவது இந்த உலகத்துல சாபமே கொடுக்காத ஒரு ஜீவன் தாய் சாமி. நீங்க வந்து இவருதான் சொல்லுவார், ஐயா ஹாபேஜ் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வார், நீ அழுது உன் தாய் சிரித்த ஒரே நாள் அது நீ பிறந்த நாள் அப்படின்பார். ஒரு மகன் அழுது ஒரு தாய் சிரிக்கிறான்னா என்னைக்கு சிரிச்சிருப்பா, அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு சிரிச்சிருப்பாள், எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அப்படின்னு. வேற நாள்ல மகன் அழுது தாய் சிரிக்கவே மாட்டான், அது நடக்கவே நடக்காது. அதனாலதான் கண்ணதாசன் அருமையாக சொன்னார், கொண்டு வந்தால் மட்டுமே தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு போனால் மட்டுமே தங்கை, கொலையும் செய்வால் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு.
அதனால ஒரு அம்மா வந்து எந்த சூழ்நிலையும் தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டாம் என நினைக்க மாட்டார்கள். அப்படி நினைக்கும் அளவுக்கு நீங்கள் நடந்து விட்டால் ரிஷபானந்தர் அல்ல, சிவபெருமானே இறங்கி வந்தா கூட இந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு முடியாது. தந்தையார் ஏதாவது வயிறிருந்து மனமாற தந்தை வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சனே, இவ்வளவு தூரம் அவனுக்காக நான் உழைச்சனே. ஒரு தந்தையார் தன் வாழ்நாளையே செலவு செய்து ஒரு மகனை உருவாக்குகிறார், ஒரு மகளை உருவாக்குகிறார். நீங்க எல்லா தந்தையாருமே சரி, ஒரு 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 ஆண் மகன் தன்னையே மெழுகுவர்த்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி கொண்டு தன் குடும்பத்தை வளர்க்கிறான். இதெல்லாம் வெளியில பார்த்தா தெரியாது. ஏதோ காலைல எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போனாரு, சாயந்தரம் வந்தான்னு தெரியும். ஒரு ஆண்மகன் இந்த சமுதாயத்தில் எத்தனை அவமானங்களை சந்திக்கிறான், எத்தனை வலி வேதனைகள். வீட்டுக்கு வந்தா ஈஸியா பெண்கள் சொல்லிடுறாங்க, வீடு கூட்டுறதுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு தெரியுமா, உன் பிள்ளைங்களை மேய்க்கிறதுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு தெரியுமா, சாப்பாடு செய்யறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா, மாதவிடாய் வேற இதுல இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இதெல்லாம் இருக்கிறதா. ஒரு ஆண்மகனாக நின்று பாருங்கள். ஒரு ஆண்மகன் இந்த சமுதாயத்துக்குள் போய் சம்பாரிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள எத்தனை வெயில் வேதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வழிகளை தாங்கி ஒரு தகப்பன் தன் மெழுகுவர்த்தியாக தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அழித்து கொண்டு தன் குழந்தைகளை உருவாக்குகிறான். அதையெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகள் அவனுடைய வயிறெறிய மாதிரி நடந்து கொண்டால் குரு உங்களை தண்டித்துள்ளார். ஆசிரியரை கேள்வி செஞ்சவங்களும் சரி, அவங்களும் இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அவங்க வாயிலும் திட்டு வாங்க கூடாது. மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம். சாமி தெய்வத்தை திட்டினீங்கன்னா அது உங்களை வந்து ஒன்றும் செய்யாது. மண் தொண்டன்னே பேரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால தெய்வத்தை திட்டி கூட நீங்க பாடிடலாம். தெய்வத்தை திட்டினீங்கன்னா தெய்வம் வந்து உங்களை ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்கவே கேட்காது. உங்களுக்கு நன்மைனா நன்மை செஞ்சிடும். இந்த தெய்வம் வேற, அது தெய்வம். மாதா பிதா குரு 3 பேர்த்துக்கிட்டையும் எக்காரணம் கொண்டும் அவர்கள் வாயில் விழுந்து விடாதீர்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன வேணா ஆசை கற்பனைலாம் இருக்கலாம் சாமி. நீங்க வந்து ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டு அந்த பொண்ணு வந்து தனக்கு தகுதி இல்லாத ஒரு கணவனை அடையும் பொழுது அந்த தந்தையாரின் மனநிலை என்னவாக இருக்கும் நினைத்து பாருங்கள். அது நீங்கள் நாளைக்கு தாய் தந்தையராக மாறும் பொழுதுதான் இருக்கும். ஒரு பையனை வந்து எது காலேஜ் அனுப்புறோம், நல்லா படிச்சு அவன் வேலைக்கு போய் நம்மளை நாளைக்கு பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம அனுப்புறோம். பையன் போன இடத்துல சரியா படிக்காம 4 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகாம நீ என்ன பெருசா சம்பாரிச்சு வச்ச மாதிரி பேசுற அப்படின்னா ஒரு தந்தையாரின் மனம் எவ்வளவு துன்பப்படும். நான்லாம் உண்மையிலே சாமி, நான் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் என்னை தண்டித்தது குரு தான். எனக்கு குரு முடக்கம். நான் எங்கள் அப்பா ஒரு நாள் கேள்வி கேட்டேன், எதுக்கே என்னை பெற்றுக்கிட்டேன், என்ன சம்பாரிச்சு வச்சுட்டு நீ புள்ள பெற்ற? 8 வருஷம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மரம் வாங்கி புள்ள பெற்றாங்க. 8 வருஷம் எங்கள் அக்காவுக்கு அப்புறம் 8 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தை நான். ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கேட்டு எங்கள் அப்பா கண்ணீர் விட்டார் சாமி. 18 கோடி ரூபா லாஸ் என் வாழ்க்கையில். அதாவது நான் பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா ஏதோ என்கிட்ட பேச வர்றாரு. அப்போ எங்கள் அப்பா அவமானப்படுத்தி நான் பேசிட்டேன். என் பார்ட்னரை நாங்கள் தான் சாமி ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்தேன். பிச்சை எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தந்தையார் கண்ணீர் விடுற மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க. அடுத்து பிச்சை தான். சிவபெருமான் தான் வரணும் காப்பாத்துறதுக்கு. எனக்கு என் குருநாதர் வந்த மாதிரி யாராவது குருநாதர் வரணும். என்ன செய்தாலும் அவர் தந்தையார் சாமி, அவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தவர் அவர் தான். நீங்க அவர்கிட்ட போய் உங்க நியாயம் தர்மம் எல்லாம் அவர்கிட்ட வேலையை செய்யும். நீங்க சம்பாதிச்சவர் நல்லா பார்த்துங்க, அவர் தான் சம்பாதிக்கல. நீங்க சம்பாதிச்சவர் நல்லா பார்த்துங்க. அதுக்கு தானே படிக்க வைக்கிறாரு, அதுக்கு தானே தன் மகனை உழைக்கிறாங்க. எந்த தந்தையும் தன் மகன் தோல்வி அடைவதை பார்க்க மாட்டார்கள். நான் தோல்வி அடைஞ்சு வந்த அன்னைக்கு எங்க அப்பா வந்து என் வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத வார்த்தை. என் பாட்டன் என்னை ஏமாத்திட்டான். காந்தி நகர்ல ஒயின் ஷாப்ல வந்து ஒரு ஃபுல் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தலை நிக்கல. வீட்டில் போய் ஒரு கல் மேலே உட்காந்துருக்கேன். எங்க அம்மா வந்து அப்படியே தலையே அடிச்சுட்டு அழுகிறாங்க, இந்த மாதிரி உன்னை ஏமாத்திட்டேனா அப்படின்னு. எங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை கேட்டார், செத்தா போயிட்ட, எல்லாம் நீ சம்பாரிச்சது தானே, போய் வேலையை போடுற, போய் சாப்பிட்டு படம் தூங்கி காலேஜ் போய் வேலையை பார்ப்போ, எனக்கா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை, என்னைக்கா நீ ஜெயிச்சிருவ, நீ செத்தரல, நீ தானே சம்பாரிச்ச, நீ தானே விட்டு வந்த, மீண்டும் சம்பாரிச்சிருவ அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை. மீண்டும் மீண்டும் நான் ஓடினேன், தேடினேன், என் குருநாதரை கண்டுபிடிச்சேன், என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றேன், அதுக்காக உழைச்சேன். இது மீண்டும் மீண்டும் என் காதில் ஒலித்தது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லாமல் நீ எல்லாம் என்னடா மகன் இவ்வளோ போய் தோத்துட்டு வந்திருக்க, இதுக்கு எங்கேயா போய் செத்துருக்க வேண்டியதானே, ஏன்டா வீட்டுக்கு வந்த அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், போய் தற்கொலை பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் பண்ணது அவ்வளோ பெரிய லாஸ். ஆனால் நல்லா இருந்த காலத்தில் என் தந்தையாரை நான் மதிக்கவில்லை. அதெல்லாம் வந்து நம்ம பொய்யே சொல்ல வேண்டாம், இதெல்லாம் வரலாறு இருக்கட்டும். எந்த மகனும் அவருடைய தந்தையாரை எந்த இடத்துலையும் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. தாய் தந்தை குரு இவர்கள் 3 பேருடைய வாயிலும் விழுந்துடாதீங்க. தந்தையாருடைய வாயில் விழுந்தாலும் குருநாதருடைய வாயில் விழுந்தாலும் குரு பிளானட் வேலையே செய்யாது. குரு திசை நடக்கும். நீங்க இந்த திசை புத்திகள்லாம் வரும்பொழுது பாருங்களேன்,
ஒரு குறிப்பிட்ட திசை, ஒரு குறிப்பிட்ட புத்தியில் ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் அந்த காரகத்துவம் சார்ந்த யார் வாயிலே விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது விஷயம். இப்ப நான் வந்து செவ்வாய் திசையில பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா செவ்வாய் சார்ந்து நான் யார் வாயிலே விழுந்திருக்கேன். புதன் திசை அப்படின்னா போய் என்னோட தாய் மாமனை இழிவாக பேசியிருக்கிறேன், அல்லது என்னுடைய கல்வியை நான் மதிக்கவில்லை. நீங்க வந்து படிப்பு சொல்லி படிக்கிறத நம்ம மதிக்காம இருந்திருப்போம். சாமி நீங்க ஆயுத பூஜை அன்னைக்கு புக் எடுத்து வச்சு அதுக்கு பொட்டு வச்சு சாமி கும்பிடு அப்படின்னு ஏன் சொன்னாங்க? நாம் எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கிறோம். எல்லாமே இங்க இறைவன், எல்லாமே பிரபஞ்சம் தானே சாமி. இந்த வேல் பிரபஞ்சம், நீங்க பிரபஞ்சம், நான் பிரபஞ்சம், எல்லாமே இங்க பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டது, பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. பஞ்சபூதம் இல்லாம இங்க என்ன நடந்துற போது? எல்லாமே பஞ்சபூத கூட்டுதான். கல்வியை மதிக்காதவர்களுக்கு புதன் வேலை செய்யாது. இதுல ராகுக்கு அதை பத்தி நம்ம தனியாவே பார்த்துருவோம். அடுத்த வீடியோ நம்ம அதை பத்தி தனியா, ஏன்னா மக்கள் கீழே போய் சாமி ராக சொல்லுங்க, அதை மட்டும் விட்டுட்டீங்க, அதை ரெண்டு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதே போல தந்தைக்கு சூரியன் தானே சாமி எடுத்துக்கணும், ஏன் குரு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு தான் கட்டுமையாக தண்டிக்கிறார் சாமி. சூரியனாவது கொஞ்சம் போனா போதும், சூரியன் திசையில விட்டுருது. ஆனா சூரியன் திசை 50%, குரு திசை 100% பாதிக்கப்பட்டுரும். குருநாதரை திட்டினீர்கள் என்றால், குருவாக இருப்பவர்கள், பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், ஆசிரியர்கள், அது காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாலும் சரி, இல்ல ஜோடம் சொல்லி கொடுக்குறவங்க, பிற கலைகள் கம்பு சுத்திரம் சொல்லி கொடுத்தவங்க, தையல் சொல்லி கொடுத்தவங்க, யாராக இருந்தாலும் அவர்கள் குருநாதர் தான். அவர்கள் குருநாதராக இருக்கும் பொழுது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு ஆசிரியருடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. ஆசிரியர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாரா வெஜிடேரியன் சாப்பிட்றாரான்னு நீ போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாரா, அதோட சரி. அவரிடம் நீங்கள் கற்றுக்கொண்டால் அவர் குருநாதர் தான். அதில் மாற்றமா சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையிடம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அந்த குழந்தை குருநாதர் தான். அது அந்த குழந்தையோட வாயிலிருந்து எந்த விதமான வார்த்தையும் வாங்கிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம வாழ்ந்து பழகிட்டோம்னா, இந்த திசை புத்திகள் வரும் பொழுது வாழ்க்கை வளமாக இருக்கும், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.